எண்ணத்திற்கு எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலமென வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்வாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை நடாத்த இருப்பவர் ஜெகா நடராஜா. இன்றைய சொற்பொழிவு கைலாச யாத்திரை. கைலாய யாத்திரை ஆற்ற இருப்பவர் மீனாம்பிகை செல்வராஜா. அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என 9:30 மணி அளவில் இதை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது இத்தலத்தை நடராஜா ஜெகநாதன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி தமா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா அம்மாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி ஜெகா. இப்போது பிரபஞ்ச நன்றியை தாரா அவர்கள் கூறிக்கொள்ளார். We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world. Encouraging everyone to engage in such meditation, we also express our heartfelt gratitude to PSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you Valha Valamudan,
Walha Balamudin, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Amrithyamma and Sri Kanaraja Iyer for this platform. Thanks goes to Sri Kanaraja Iyer for the beautiful music. Thanks goes to Jaga Iyer for guiding the meditation. Thanks goes to Bhavani Amma for the recording. Thanks goes to myself for displaying the flyers. Thank you all. நன்றி தாரா மாஸ்டர். இப்போது சொற்பொழிவை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்க உள்ளவர் மீனாம்பிகை செல்வராஜா. இந்த நல்லுள்ளம் கொண்ட இளம் நங்கை திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்டவர். 20 வருடங்கள் பிரான்சிலும் 20 வருடங்கள் லண்டனிலும் வசித்து வருகின்றார். ஃபேமிலி மேனேஜ்மெண்டை இவரது தொழிலாக கொண்டிருந்தார். 3 வருடமாக எம்மோடு இணைந்து பயணிக்கின்றார். இந்து மதத்தின்படி மானச ரோவர் ஏரி தூய்மையை உருவாக்குகின்றது. இந்த ஏரியில் நீரை பருகுப்பவர் இறப்பிற்கு பின்பு சிவபெருமானை சென்றடைவார் என்றும் 100 ஜென்மங்கள் செய்த பாவத்தை போக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. அதற்காக அண்மையில் கைலாச பயணத்தை மேற்கொண்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக திரும்பியுள்ளார். அவரது அனுபவங்களை கேட்க மிகவும் ஆவலாக உள்ளோம். எங்கே அம்மா, தளம் உங்களுடையது, ஆரம்பியுங்களே. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைல மலையானே போற்றி போற்றி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் நான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் ஸ்ரீஸ்கந்தராயா ஐயாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் எனக்கு இதை சொல்லுற இந்த கையில யாத்திரையை பற்றி சொல்ல வேணுமென்று போகக்கு முன்னமே எனக்கு சொல்லிட்டார் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொண்டு வந்த நான் அதை சொல்லுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தமயந்தி அம்மா எனக்கு அடிச்சு 8ஆம் தேதி என்று தேதி தரைக்குள்ள தான் எனக்கு தெரியும் நான் 8ஆம் தேதி இதை பற்றி சொல்ல போறேன்னு. எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்குது. நான் பார்த்ததை நான் அறிஞ்சதை உங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றதுல சந்தோஷப்படுறேன். இந்த தளத்துக்கு நன்றி சொல்றேன். நன்றி. நான் எனது உரைக்குள்ள போறேன். நான் 30ஆம் தேதி இங்கே ஹீத்ரோல இருந்து எனது பயணத்தை மேற்கொண்டு நேபாள் போய், நேபாளில் நாங்கள் ஏர்போர்ட்லேயே அங்கே விசா எடுத்துக்கொண்டு கட்மண்ட் என்ற இடத்துக்கு போனோம். அங்கே ஹோட்டலில் தங்கி இருந்தோண்டு அடுத்த நாளே எங்களை பக்கத்தில் ஒரு அரை மணித்தியால ஓட்டத்தில் பசுபதிநாதன் ஒரு உண்மையாக நல்ல கோயில், அது எங்களுக்கு போகிறதுக்கு கிடைச்சிருக்கு. பசுபதிநாதன் ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே விசேஷம் என்னன்னா, அங்கே இருக்கிற மூலஸ்தான லிங்கத்துக்கு 5 முகம், 4 பக்கமும் 4 முகம் இருக்கு. மேல் பக்கமா அந்த அதோ முகம் இருக்குது, 5 முகம். அந்த தரிசனம் நான் ஒரு இடமும் காணையில. எனக்கு அந்த கோயிலில் அந்த தரிசனம் கிடைச்சது மிக்க பெரிய சந்தோஷம். உள்ளுக்கு போக இயலாது, அது பெர்மிஷன் எடுத்து தானா போகணுமென்று வெளியில நின்று பார்க்கவே அவரை வடிவா தெரியுது. 4 பக்கமும் 4 வாசல் விட்டுருக்கணும், எல்லாம் வடிவா சுத்தி கும்பிட்டுட்டு எங்களுக்கு உடனே திரும்ப விருப்பம் இல்லை. போன அவ்வளோ பேரும் பெரிய நந்தி ஒன்று இருக்கு, அந்த நந்திக்கு பக்கத்துல இருந்து வடிவா நமச்சிவாய பதிகம் பாடி அது எல்லாம் அதுல இருந்து சந்தோஷமா அந்த நமச்சிவாய பதிகம் முழுக்க பாடி முடிச்சுட்டு தான் பேந்தொழும்பி சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோம். அருமையான தரிசனம். வந்த என்ன பேருந்து அதுல இருந்து திரும்பி அந்த கையில அந்த கங்கை கரை ஓடிக்கொண்டிருக்கு. அந்த அருவியாலே அப்படியே நடந்து 20 நிமிஷம் போய் எல்லோரும் இன்னொரு சக்தி கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு சக்தி பீடமாம், அம்மாளாச்சின் ஒரு அங்கம் விழுந்த இடமாம். அந்த யாக குண்டத்துல அவ எரிஞ்சு அப்படி போன பிறகு சிவபெருமான் அவ தோல்ல சுமந்து கொண்டு ஒரு உருத்திரதாண்டவம் ஆடிக்கு அவன் ஒரு அங்கம் விழுந்த இடமாம். அவன் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்தவர் அப்படித்தான் சொன்னார். ஆனா அந்த அங்கம் யோனி என்று பேந்து நான் ஒரு இதுல அறிஞ்சன், ஒரு ஆளோட கதைச்ச இடத்தை அவ அதிண்ட விளக்கம் சொன்னா அந்த அம்மாளாச்சின் யோனி விழுந்த இடமாம் அந்த கோயில் என்று சொல்லி, மூகேஸ்வரி கோயில் என்று தான் அந்த கோயில் குறிப்பிட்டிருந்தது. அதுவும் கிடைச்சது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அதை பார்த்து கொண்டு வந்துட்டோம்.
அடுத்த நாளும் உண்மையிலே எங்களை கூட்டிக் கொண்டு போனவர் நல்லவர். ஒரு நாளையும் வீணாக்கையில் நாங்கள் ஒரு 4 நாள் அங்கே நிற்க வேண்டி வந்துடுது அந்த ஹோட்டலில். அடுத்த நாளும் சந்திரகிரி மலையென்று ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார். அந்த மலைக்கு நாங்கள் நடந்து போகிற பாதைகள் அதுகள் எல்லாம் அந்த மண் சரிவு வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு தான். அப்போ கேபிள் கார் மூலம்தான் போகலாம். நாங்கள் ஒரு கேபிள் காரில் தான், ஒரு காரில் 5 பேர் அப்படியே போனாங்க. போய் நாங்கள் ஒரு 25 நிமிஷம் மலைக்கு ஏறி நடக்க வேணும். நடந்து போய் அங்கேயும் 51வது சக்தி பீடமாம் அது. அங்கேயும் அந்த ஒரு வரலாறு எழுதியிருந்தேன். நான் அதை ஃபோட்டோ எடுத்து அது இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் நேபாள் மொழியிலும் இருந்ததில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த வேறு ஒரு ஆக்களை எங்களோட கூட வந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அதை வாசித்து அது இந்த விளக்கம் அறிஞ்ச நான். அதுக்கும் ஒரு 51வது சக்தி பீடம். அங்கேயும் சக்தியின் ஒரு அங்கம் விழுந்ததாம். அந்த இடத்துல சரியா சிவபெருமான் கவலைப்பட்டுட்டு அவன் பொடியை அப்படியே நிமித்தி வச்சுட்டு அவரும் அதுல இருந்து கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதவரா. அப்ப அந்த மலையை சுற்றி ஒரே உருத்ராட்ச மரம் தான். அப்ப அவற்றை கண்ணீர்ல இருந்துதானே அந்த உத்ராட்ச மரம் தோன்றினதை நான் இப்பதான் இந்த வரலாறை அறிஞ்சேன். அந்த எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்தவர் தான் அந்த வரலாறை சொன்னார். அந்த கண்ணீர்ல இருந்துதான் அந்த உருத்ராட்சம் தொடங்கினதாம். அதுதான் அந்த உருத்ராட்சம் மாலை அணிகிறதுல கடவுள் பக்தி அது வேற விஷயமாம். ஆனா சயின்டிபிக்காயே இப்ப அந்த ஆராய்ஞ்சு பார்த்திருக்கணுமாம். அந்த உருத்ராட்சம் தோளில உறைஞ்ச உள்ளுக்கு அந்த ரத்தத்திலே அந்த நிறைய கெமிக்கல்கள் எல்லாம் உண்டாகிறது. நல்ல அந்த அணிகிற வேண்டிய தேக இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லி இருக்கணுமாம். எனக்கு அதுவும் அந்த வரலாறும் இந்த முறை போய் அறிஞ்சதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு அரமணித்தியாலோட்டத்துல ஒரு லிங்க பைரவி கோயில் இருந்தது. அங்க போனா உண்மையிலே அவ்வளவு நேச்சுரலான கோயிலும் அவ்வளவு அமைதியான இடமும். அங்க பூசை மணி அடிக்கிற மந்திரம் சொல்ற தேவாரம் படிக்கிற ஒன்றுமே இல்லை. ஒரு 30 பேர் 25 பேர் இருக்கிற இடம் தான் அந்த கோயில். அவ்வளவு சின்ன கோயில். போன உடனே 2 லேடிஸ் தான் நின்றவ. அவைகள் அப்படி கையை காட்டுவேன். நம்ம ஒரு ஆள் இந்த பக்கம் போங்க, ஒரு ஆள் இந்த பக்கம் போங்க பார்த்தா எல்லாரும் அமைதியா மெடிடேஷன் தான் இருக்கணும். அங்கே ஒருத்தர் நின்று கும்பிடுறது தேவாரம் படிக்கிற ஒன்றுமே இல்லை. ஒரு சைட் ஆம்பளையில் ஒரு சைட் பொம்பளையில இருந்து தான் கும்பிடினேன். எனக்கு ஒரு நல்ல காலம் அப்படியே முன்னுக்கு அந்த பைரவி அம்மாவுக்கு முன்னுக்குன்னு இருந்து கும்பிடுற ஒரு இடம் கிடைச்சிது. நான் அதில் போய் இருந்துட்டேன். போய் ஒரு 2 செகண்டுக்குள்ளேயே உண்மையில நல்ல ஆழ்நிலை தியானம் எனக்கு வந்துட்டுது. நல்லா இருந்து செய்துட்டேன். கன நேரம் இருந்துட்டேன். என்னோட வந்தவையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சாக்கள் அவ கொஞ்சம் நேரம் இருந்து கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டேன். பேருந்து அங்கே அந்த ஒரு லேடி அந்த பூசை செய்துன்றவா மாதிரி அவ எனக்கு பக்கத்துல வந்திருந்து காதுக்குள்ள இப்படி கையை உறைஞ்சிரா. எனக்கு அந்த இன்னொரு ஒரு இன்னோயிங்கா இருந்ததுன்றாலும் என்ன போட்டு கஷ்டப்பட்டு கண்ணை முடிச்சுட்டு பார்த்தா அவ சொன்னா உங்களோட குரூப் வெளியில வெயிட் பண்ணினா நீங்க ஒழுங்குன்னு சொல்லி சொன்னா தண்ணி எழுப்பி விட சொன்னாண்டு. உண்மையில நான் அங்கே ஒரு ஆச்சிரமம் இருக்குமா இருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன். அவ்வளவு அருமையான இடம். அந்த திருவாத்தி பூக்கண்டு கணக்க நேச்சுரல் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு சோழியா இருக்குது. நான் பேருந்து இந்த படத்துல வரும் காட்டுறேன். பெரியந்து மரம் கூட நல்ல குலக்கு காயலோட இருக்குது. எங்கட ஊர்ல நாங்கள் பாக்கு மரத்துல அதை பார்க்குற மாதிரி அவளாம் பேரிந்து அருமையான இடம். உண்மையில எனக்கு நல்லா பிடிச்சது. அங்கேயும் நல்ல வடிவாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அவளாம் தான் அதுக்குள்ள சுத்தி பார்த்த இடம். அடுத்த நாள் நாங்கள் இங்கே கட்மண்டில் இருந்து கோச்சிலான் போனாங்கள். அங்கால நேபாள் பக்கம் போனாங்கள். அப்படி போய்க்க கோச்சில் போகிறது ஒரு சந்தோஷம்தான். எல்லாம் இயற்கை காட்சிகள் இயற்கை இதுகள் எல்லாம் பார்க்கறது. ஆனால் சரியான கஷ்டங்களுக்குள்ளே மம்பிட்டுட்டோம். அதையும் சொல்ல வேணும். ஏனென்றால் சும்மா விளையாட்டில் கைலாசன்கிட்ட போகிறதுன்றதை நேர போனபடியாக தான் அறிக்கக்கூடியதாக இருந்தது. மண் சரிவுகள் வந்தது, பாறைகள் எல்லாம் உடைஞ்சு விழுகிற கட்டங்கள் வந்தது. அப்போ ஒரு பாறை உடைஞ்சிட்டு 2 மணித்தியாலம் வெயிட் பண்ணி இருப்பேன் கோச்சுக்குள்ளே. பின்னு பார்த்தால் அதை எல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் கொஞ்சம் வாகனம் ஓட துவங்குதுண்டா ஒரு மணித்தியால ஓடுறதுக்கே அடுத்த தரம் பாறை விழுந்துட்டுது. என்ன இப்படி ஆகுதுண்டா இறங்கி விசாரிச்சா பாறை உடைஞ்சு விழுந்திருக்கேன். பேந்து அது கிளீன் பண்ணி போக அதுக்குள்ளால தாண்டி போகிறேன். பேந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மண் சரிவு நடந்ததாம். அங்க கரை ஓடிக்கொண்டிருக்குது. ரோட்டு இப்படி பிற மாதிரி போயிட்டுது. ஒரு பள்ளமே ஒரு பிற மாதிரி போயிட்டுது. அப்போ
கோச் போறது அங்கால ஏறிலா ரிவர்ஸ்ல வர அப்படி கஷ்டப்பட்டு சில கோச்சுகள் எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா எங்கட கோச்சுக்கு கொஞ்சம் ஆட்கள் குறைவா இருந்ததால பின்னுக்கு லோடு இல்லாததுல சரியான கஷ்டப்பட்டுட்டோம். எல்லாரும் பயந்து கத்த துவங்கிட்டோம். ஆனா நான் உண்மையா போய் சொல்லல, எனக்கு ஒரு பயமோ கத்தவோ ஒன்றுமே செய்யல. எனக்கு கத்துறவிய பார்க்க கோபமே வருது. ஏன் இப்படி கத்தி டிரைவரை பனிக்கு ஆக்கினமெண்டு. அதோடு இன்னும் ஒரு ஆள் வந்தவா, அவ 2 தரம் ஏற்கனவே கைலாஷ் போனால், அவ ஆஞ்சநேயர்கிட்ட புத்தகம் உண்ட வாய்ச்சி கொண்டிருக்கிறாவே ஒழிய அவாவும் கத்த இல்லை. அவ எனக்கு கொஞ்சம் மூத்தவா கத்த இல்லை, அமைதியா இருந்துட்டா. பேந்துதான் வெளியில நின்று புதினம் பார்த்தவங்க கோச்சில் தட்டினாங்க. அப்ப டிரைவரை நிப்பாட்டி போட்டு கதவு துறக்க சொன்னாங்க. அதுவும் கடவுள் செயலா நடந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். 5வது தரம் அவர் எடுக்க அவைகள் கதவை தட்டியவும் எல்லாரும் என்ன சொல்லினோம்டா, நேபாள் எல்லாம் பிரச்சனை நடக்குதானே, இவங்களெல்லாம் கொள்ளையடிக்கத்தான் ஏறுறாங்க. ஆனா பாவம் என்ன, அவைகள் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பின்னுக்கு பஸ்ல இருந்து லோட்டாக்கி போட்டு சொன்னாங்க எடுக்க சொல்லி. அந்த 5வது தரம் அவர் அப்படி எடுத்தார், வெளியில வந்துடுது. அப்ப என்னையும் அவாவையும் எல்லாரும் பேசி கொண்டிருந்தோம், இப்படி ஒரு இரக்கம் இல்லாத நீங்களோ அதோ இதோ உண்டு. நான் இன்னும் ஒரு தரம் கதைக்காதீங்க, எனக்கு சரியான கோபம் தான் உங்களில் வந்த. உண்மையில இதுல வந்தவை எல்லாம் மெடிடேட் ஆக்களா இருந்தா வடிவா இருந்து தியானம் செய்து கொண்டிருந்திருப்பினம். நீங்க செய்த வேலையால டிரைவர் தான் இன்னும் பயந்திருப்பாரு. இப்ப நீங்க என்ன கத்தினத்திலேயோ இதெல்லாம் நடந்தது என்று பேசுனா. ஆனா உண்மையில ஒரு பிள்ளை கடவுள் பக்தியாகும். அவ சொல்லுறா, கத்தியும் சொல்றா, அம்மா வந்துட்டா இனி நாங்க தப்பிடுவோம், சிங்கத்துல வந்துட்டான்ட்டு எல்லாம் அவ கத்துறா. ஒரு வேலையை அவன் பக்தியும் இது நடந்ததோ தெரியவே இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஒரு நாள் போய் நெய்லம் என்ற ஒரு இடத்துல தங்கினோம், ஒரு ஹோட்டல்ல தங்கினோம். ஒரு இரவு தங்கினோம். நாங்க போக 2 பின் அங்க இரவு படுத்திருந்து போட்டு அவியல் காய்ச்சி தந்த சாப்பாடுகள் தான் இந்த திணையிலே ஒரு கஞ்சி மாதிரி, அந்த எதுவும் மிரக்கறி நாங்கள் பாவிக்காத மிரக்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி. சாப்பாடு விஷயத்தாலும் எனக்கு உண்மையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அந்த சாப்பாடுகள் எல்லாம். மற்றவை எல்லாம் இந்த பொட்சூப்பு அது நூடுல்ஸ் அது எல்லாம் கொண்டு வந்து குடித்தது நான் உண்மையிலே அதுகளெல்லாம் குடிக்கிறே இல்லை. அப்போ கொஞ்சம் பல வகைகள் அதுகள்லாம் வேண்டி சாப்பிட்டு வந்தேன். இப்போ இந்த நெய்லமில் இருந்து ஒரு நாள் ஓட்டத்தில் சகான்ற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லை, மலையை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் பெருசாக ஒன்றும் கஷ்டங்கள் வரையில்லை. இப்போ இந்த அங்கேயும் ஒரு இரவு தாங்கிட்டு அங்கால பேருந்து போய்கொண்டிருக்க பிரம்மபுத்திரான்ற ஒரு இடம் வந்தது. அதிலும் எங்களுக்கு கொஞ்சம் பிரம்மபுத்திரா இல்லை, அதுக்கு முதமே நேபாளுக்கு போட்டோம். நேபாள் ஊடொரு ஆண்டுகளும் உண்மையில சரியான கஷ்டப்பட்டுட்டோம். அது ஒரு மலையால் ஏறி பேந்து இறங்கி போற மாதிரி. அந்த சும்மா மலையண்டாலும் பரவாயில்ல, இந்த தண்ணி அந்த ஊறி 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 கசிஞ்சு சீரும் சுடியுமே அப்படி இருக்கு. என்ன அப்போ அந்த இடத்தால் ஏறிக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பர்ஸ் ஹெல்ப் பண்ணினவ, 2 கையிலும் பிடிச்சு அந்த பேக்குகள் எல்லாம் வேண்டி நல்லா ஹெல்ப் பண்ணினவ. ஆனால் அவைகள் உண்மையிலே அவைக்கு அந்த உழைப்புக்காகத்தானாம் நின்று இப்படி செய்கிற வேணும். நாங்கள் பேந்தவைக்கெல்லாம் கொடுத்தனாங்க. காசுகள் கொடுத்தாலும் அந்த இடத்துல அப்படி ஒரு ஹெல்ப் இல்லாட்டிக்கு உண்மையிலே எங்களால் போயிருக்க முடியாது. ஆனால் உண்மையாக மலேசியாவால் இருந்து வந்த பிள்ளை ஒரு ஆள் அதையெல்லாம் படம் எடுத்த வாயனண்டா இதுகளே ஒரு நாளும் போட்டு காட்டுறே இல்லை. ஆனால் நான் இதை எடுத்து யூடியூப்ல போடணும்னு எடுத்து வந்தவாவாம். பேருந்து அங்கால வந்தவா பார்க்குறா, அது ரெக்கார்ட் பண்ணப்படே இல்லை. என்ன நான் எதுவும் ஏதோ கடவுளின் செயல் தானாக்க, நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு தான் சிவபெருமான் அதை தடுத்திருக்கிறார். பரவாயில்லை விடுங்கோ பரவாயில்லை என்று சொல்லிட்டு விட்டோம். இப்போ இந்த கைலாஷ் அங்கால போய் பிரம்மபுத்திரா அதுகளுக்கு போன பிறகு கொஞ்சம் சந்தோஷம். நாங்கள் போய் நின்ற இது தாட்சன்லாம் நாங்கள் போய் கைலை பக்கத்தில் தாட்சன் என்ற ஒரு இடத்துல தான் ஒரு ஹோட்டலில் நின்றுனாங்க. அதே நியாயமான உயரம் 5200 அடியோ இன்னொன்று சொல்லி ஜனம், எனக்கு அந்த கரெக்டாக தெரியாது அந்த இதை பற்றி. அதில் கொஞ்சம் எங்களோட சில பேர் கொஞ்சம் சுவாசிக்க எல்லாம் கஷ்டப்பட்ட மலேசியா பிள்ளையெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டவா. அவ கைலாஷ் யாத்திரைக்கே வரவே இல்லையா, அவள் இயலாமல் போச்சுது. ஆக்சிஜன் எல்லாம் எடுத்தவா, அங்கே காசுகள் கட்டி இதுகள் எடுத்து ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து கொண்டிருந்தவா, மூச்செடுக்க கஷ்டப்பட்டு எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவ, சுவாசிக்க எல்லாம் கஷ்டப்பட்டவ தான். உண்மையில நான் ஒன்றும் கஷ்டப்படையில்லை. கடைசி நாள் கூட அந்த கூட்டி கொண்டு போகிறவர் என்ன கேட்டவர், உண்மையாமல் உங்களுக்கு ஒரு நாள் நைட்டில் கூட சுவாசிக்கிறது கஷ்டமே. நான் அப்படி போய் சொல்கிறேன்னா இந்த ரூமில் இருந்தவாவை நீங்கள் கேட்டு பாருங்க. சில வேளை நான் இரவிலே நித்திரையிலே அப்படி எதுவும் கஷ்டப்பட்டனோ தெரியாதுண்டு. இவைக்கு 4 நாளைக்கு முன்னமே சொன்னேன், நான் உங்கள்கிட்ட கேட்டு இந்த பிராணாயம்
அதுகளை கொஞ்சம் பழகும் கொண்டு வேறுதரும் சொல்லு கேட்க இல்லையண்டு அஞ்சனே இல்லை அது 4-5 நாளையில் பழகில அது அவையில் பிழை இல்லை. நான் இப்போ 3.5 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். இது திடீரெண்டாவை செய்து ஒன்றும் இது எண்ணிலாண்டு எங்களுக்கு டேப்லெட்ஸும் தந்தவை. ஒவ்வொரு நாளும் இரவிலே ஒரு பாதி டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லி நான் மாட்டேன்டான் பேருந்து சொல்லிச்சுனா இல்லை நீங்கள் கட்டாயம் எடுக்கணுமெண்டு எடுத்தேன். இப்போ இந்த இல்லாத ஆட்களுக்கு ஒரு டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லி கூட எடுத்தவை, பகலும் எடுத்தவை. நான் அப்படி ஒன்றும் பாவிக்க இல்லை. ஆனால் உண்மையாக அந்த ஹோட்டலுக்கு போன உடனே எனக்கு சரியான சந்தோஷம் என்னென்னா எங்களோட மாடி 3ஆம் மாடி அந்த எண்ணெயிலேயே நின்று பார்த்தா கையில் மேலே தெரியுது, அப்படியே வெள்ளி மேலே மாதிரி தெரியுது. அதில் அந்த ஹோட்டலுக்கு போனது எங்களுக்கு கையில் மேலேயே பார்த்த அளவு சந்தோஷம். எல்லாரும் ரூமுக்கு இருக்கிறத விட வாசல்லாம் வந்து நிற்கிறேன், இப்போ இருக்கா வந்து பாருங்கன்னு ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு நல்ல சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தோம். இந்த அடுத்த நாளே நாங்கள் எல்லாரும் மானசரூபிக்கு சுரபர் இதுக்கு போய் எல்லாரும் ஒரு குளிச்சுட்டு வந்தோம். அங்கே நின்று குளிக்க இல்லாது ஒரு பக்கெட் மாரி கொண்டு போய் தண்ணி அள்ளி கொண்டு வந்து கொஞ்சம் தூரத்தை நின்று குளிச்சுட்டு கீட்டங்களும் இல்லாமல் எடுத்துட்டு நல்ல துப்புரவாக இருந்தது. உண்மையாக அப்படியே செய்கிறது நல்லது, அதில் நான் வரவேற்கிறேன். இந்த ஆட்கள் குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுக்கிறேன்டா எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். நல்ல துப்புரவாக வச்சிருக்கணும். நாங்கள் வந்து கோச்சுக்கு நின்று தான் உடுப்புகள் எல்லாம் மாற்றி இதண்டுட்டு வந்தோம். வந்து அடுத்த நாளும் கொஞ்சம் வெதர் சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா 3ஆம் நாள் தான் போவோம் நாங்கள் இந்த பறைக்கிராமாக்கு. நீங்கள் இன்றைக்கு இந்த அஷ்டபேக்கெண்ட் ஒரு இடத்துக்கு கூட்டிக்கொண்டு அஷ்டபேத்தன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போச்சுன்னா அது இப்போ கன வருஷமாக பூட்டி இருந்ததாம், இந்த வருஷம் திறந்துருக்கண்டு. அப்போ அங்கேயும் உண்மையே நல்ல தரிசனம். இது கையில மலைக்கும் நந்தி மேலே அதில் நல்ல கிளீனாக வடிவாக தெரியுது. அப்போ இங்கே நாங்கள் சிவலிங்கத்துக்கு முன்னுக்கு நந்தி நிற்க போய் நின்று கும்பிட்ற மாதிரி அந்த கையில மலையும் நந்தியும் அப்படி ஒரு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்குது. அதுவும் உண்மையாக நல்ல தரிசனம். நான் இந்த போன இடம் எல்லாம் மெடிடேஷன் செய்த நான் எல்லாம் அந்த பசுபதிநாத்தில் அந்த மற்ற சக்தி கோயிலில் இங்கே எல்லாம் அந்த அஷ்டபத்தில் கூட அந்த கல்லுகள்லாம் நிறைய கல்லுகள்லாம் அதில் இருந்து மெடிடேஷன் செய்ய உண்மையாக இவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த இடத்த விட்டு வரவே மனமில்லை. நல்ல அமைதியாக இருந்து அதுக்கு பக்கத்தாலே அந்த பிரம்மபுத்திரா ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் சும்மா கையில மேலே கிட்ட போவோம்ட்டு அந்த கல்லுகளுக்குள்ளால நடந்தெல்லாம் கஷ்டப்பட்டு போகிறோம். அதை அந்த ஆறு பிரித்து கொண்டிருக்குது, அதை கடந்து போக வேணும். ஆனால் அதுவுமே தள்ளி போகிற மாதிரி இருந்தது. எல்லாம் ஒரு மெஜிக் மாரி தான் இருந்தது. அங்கே பேருந்து இந்த நடக்க போகிறதும் போய் ஒரு புகைக்குள்ளேயே அந்த எனக்கு உண்மையில இதில் நான் சொல்ல வேணும், கட்டாயம் சொல்ல வேணும். எங்களோட பஞ்சாச்சரம் ஐயா அந்த புத்தகம் வாசிச்சுட்டு போனதால் எனக்கு சரியான ஹெல்ப்பாக இருந்தது. அது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். மானசரூபர் தீர்த்தத்தின் மகிமையெல்லாம் கேட்பினோம், அதெல்லாம் சொல்லுவேன். உங்களுக்கு என்னென்ன தெரியுமா? நான் ஒரு புத்தகம் வாசித்தேன். நான் உண்மையிலே ஆஸ்திரேலியாவிலேருந்து போனவர் ஒரு புத்தகம் எழுதினவர். அது என்னவோ இந்த கைக்கு வந்து நான் எல்லாம் வாசிச்சுட்டு வந்தேன். நான் அந்த மானசரூபர் தீர்த்தத்தில் தான் அவன் ஆதிபராசக்தியின் விளக்கை விழுந்ததை அவற்ற புத்தகத்தில் நான் வாசித்தேன். நான் அப்போ இவ்வளோ மகிமையானது என்ன சொன்னேன். நாங்கள் அவையில் வந்து இங்கே நீராடுறேன் தான் அதுவும் இருக்குந்தான், அதுவும் இருக்கும். தேவர்கள் எல்லாம் வந்து நீராடுறவ இந்த தீர்த்தத்துக்கு இதுதான் மகிமை என்று நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். அப்போ அவை சொன்னவை பார்த்தீங்களே, நீங்களும் வந்தது உங்களுக்கு நல்லதாக போச்சு. என்ன விளக்கங்களை சொல்கிறது. இப்போ இந்த ஐயா எழுதின புத்தகத்தில் தான் இந்த ஜமதக்கின்ற கதையும் எழுதியிருந்தவர். முந்தி பூரவியெல்லாம் அந்த உயிரோட வாரது குறைவு. இந்த யமதக்க வச்சு வழிபட செய்து சிவனிட்ட தங்களோட உயிரை அர்ப்பணிச்சுட்டு போய் வந்தா பிறகு ஆக்களுக்கு ஒன்றும் அப்படி நடக்கிறீல்லைன்னு சொல்லி அதுவும் எல்லாம் விளங்கப்படுத்தி அந்த இடத்துல ரெண்டு எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கதைச்சேன். அதே இடத்துல நாங்கள் இன்னொன்று பார்த்தோம். அது எங்களோட வந்தவே ஒரு புத்த சமயால் தான் எங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணினவர். அவர் இந்த தங்கட இடத்தை கூட்டிக் கொண்டே காட்டினார். அதுலேயும் அந்த மீட மாதிரி எல்லாம் காட்டியிருக்கு. இந்த ஜமதக்கோட சேர்ந்து தான் அந்த இடம். அங்கே முந்தி இந்த சமய ஆட்கள் சண்டை பிடிக்கிறதுலையாம் 500 புத்தபிக்க வெட்டி கொண்டவையாம். இன்னொரு சமயக்காரர் சொன்னவன், உண்மையில நான் அதை மறந்துட்டேன், வெட்டி கொண்டதான். அப்போ அவைகள் இந்த பொடியலையெல்லாம் வெட்டி கழுகுகள் அதுகளுக்கு போட்டுவிட்டு வேண்டிய அந்த எலும்புகளை வச்சு ஒரு மதில் நினைவு சின்ன மாதிரி ஒரு மதில் மாதிரி கட்டி இருக்கினான்.
அப்போ அதையும் அவர் விளங்கப்படுத்தினார் இப்படி நடந்தது. அப்போ இங்கே வந்து எல்லாம் புத்தாக்கள் நடுக அந்த மேடையில இருந்து மெடிடேட் பண்ணி ஆராதனை செய்கிறவ, நீங்கள் மெடிடேஷன் செய்கிறேன்டா செய்யுங்க, நானும் இருந்து மந்திரம் சொல்ல போகிறேன்னு என்ன சொன்னேன். நான் இதுதான் சாட்டனோடு போயிருந்துட்டேன். அப்போ அவரும் அந்த எங்களை போலயே ஒரு திராட்சங்க மாலம் உருட்டி 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 108 மந்திரம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார் இந்த மந்திரங்கள். அப்போ இன்னும் வந்தவையும் எல்லாரும் சேர்ந்து என்னோட இருந்தனா உண்மையாக அதில் இருக்கவும் நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணி நல்ல சந்தோஷமா இருந்தது. அதுல எல்லாம் இருந்துட்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நடக்க வலிக்கிட்டோம். நாங்கள் ஏழியாயும் போயிட்டோம். கொஞ்சம் குதிரையாக்கள் எல்லாரும் வந்து நாங்கள் எனக்கும் இன்னொரு அம்மாவுக்கும் 75 வயது அம்மாவுக்கும் குதிரை புக் பண்ணினேன். அவர் இல்லையாம்மா, இல்லை நீங்கள் கட்டாயம் குதிரையில் போங்க. நான் சொன்னேன், நான் இல்லை நான் நடப்பேன், எனக்கு அப்படி செய்யாதீங்கொண்டு எதுக்கும் செய்ய. ஆனால் இந்த நல்ல காலம் அன்றைக்கு கொஞ்சம் முதல் நாள் சரியான நேஸ் கொட்டினத்தில் குதிரைக்காரர் எல்லாமே எங்களை பதிஞ்சவே 2 பேரையும் வேறையே இல்லை. நல்லது பார்த்தீங்களே சிவன் இதுன்னு போட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. நாங்கள் நடந்து போக பஞ்சிபுரம் அந்த இந்த புத்தாக்கள் திபெத்தியாக்கள் எல்லாம் உண்மையில பொம்பளையில் அட்டாங்க நமஸ்காரமாக விழுந்து விழுந்து கும்பிட்டு கொண்டு போயினோம். ஆம்பளைகள் எல்லாம் அந்த அவ பஞ்சாங்க நமஸ்காரமாக கும்பிட்டு கொண்டு போயினோம். ஆம்பளைகள் எல்லாம் அட்டாங்க நமஸ்காரமாக நோண்டு நோண்டு அந்த கல் மண் எல்லாம் விழுந்து கும்பிட்டு போயினோம். என்ன நல்லா இருந்தது. அதை பார்க்கவே எங்களுக்கு ஒரு உஷாரும் எங்களுக்கு ஒரு எனர்ஜியும் வந்தது அவைகளை பார்க்க. அப்படியே போய் அங்கால உண்மையிலே எனக்கு அங்கால அந்த ஏரியில் எல்லாம் பார்த்து கொண்டு போனோம். ஒரு ஏரி மட்டும் சொல்லிச்சுன்னா இது ராவணன் ஏரி, அசுர ஏரியும் இன்னொன்றெல்லாம் வந்து அவர் சொல்லி கொண்டு வந்தார் அந்த டிரான்ஸ்லேட் பண்றவர். அங்கால போயிடலாம் இன்னும் கணக்கு எல்லாம் பார்த்து கணக்கு எல்லாம் சொன்னவர். அந்த ஒரு குகையும் காட்டி சொன்னவர், அந்த ஒரு குகையின் பேருன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னவர். எனக்கும் அதுகளை நான் இந்த நோட்ஸுகள் ஒன்றும் எடுக்க கோப்பியல் பென் ஒன்றும் கொண்டு போகல. அதுகள் ஒன்றையும் எழுதி கொண்டராம விட்டுட்டேன். நல்ல தரிசனம். உண்மையில கையிலே அர்த்தநாதீஸ்வரர் தான் இருக்கிறாராம். சிவனும் அம்மையும் அர்த்தநாதீஸ்வரர் தான் இருக்கிறார் என்று சொல்லிச்சினோம். என்னவோ அதுகள் எல்லாம் நல்ல நல்ல இதுகள். ஆனால் நாங்கள் 2வது சுத்துக்கும் 3ஆம் சுத்துக்கும் போயில்லைன்னா நாங்கள் ஹோட்டலில் நிற்க எங்களுக்கு போய் வந்தவ படங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டினவே. அங்கே எல்லாம் சினோ கொட்டியிருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டோம், எங்களையே போக விட இல்லையாண்டா. அப்போ நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டு வந்து நாங்கள் செகண்டும் தேர்ட்டும் போக மாட்டோம்ண்டு. அப்போ அதுகளுக்கு புக் பண்ணின ஹோட்டல்களையுமே எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுற்றின ஹோட்டல்லையே அந்த தாட்சன் ஹோட்டல்லையே திரும்ப நின்றுட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு உண்மையே நல்ல சந்தோஷம். ஆனால் இப்போ சொல்லிச்சுன்னா முந்தின மாதிரி கஷ்டம் இல்லையாம். செகண்ட் ரவுண்ட் அதுகள் போகிறது, 3rd ரவுண்ட் உண்மையாக சுகமாக, செகண்ட் ரவுண்ட் தான் சொன்னா எங்களோட வந்தவாவும் சொன்னா முதல் போனவா கொஞ்சம் சரியான கஷ்டம் இறங்குற அந்த கல்லுகள் எல்லாம் புரிச்சு விட்டுடும், கொஞ்சம் டேஞ்சர்ன்னு சொல்லி. இப்போ அதெல்லாம் வடிவே பாதை மாதிரியே செய்து வச்சிருக்கணுமா, அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிச்சு. முந்தின மாதிரி பயந்து கொண்டு போக தேவையில்லை, நல்லா எல்லாம் வடிவாக செய்திருக்கேன்னு சொல்லி நல்லா இருந்தது. வேற இவ்வளான்னு சொல்லிட்டேன். மற்றது வேறு எனக்கு அந்த மிலியரப்பா குகை மிலியரப்பா குகை என்று ஒரு முனிவர் தவம் இருக்கிற குகை ஒன்று காட்டினேவ. வேற இவ்வளவுன்னா மற்றது ஒரு அந்த அதை சுற்றி மலிகள் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையே நாங்கள் சுற்றி கிரிவலம் நடக்க 8 லிங்கம் வரும். அந்த 8 திக்கு லிங்கங்களும் வரும். அந்த திக்கு பாலகர் மாதிரி சந்திரன் சூரியன் வாயு அப்படி 8 திக்குக்கும் வரும். 8 லிங்கத்துக்கும் கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த கைலமலையை சுற்றி 8 மலை இருக்குது. அதுவும் அப்படித்தான், சந்திரன் மலை சூரிய மலை அப்படி அந்த ஒவ்வொரு மலைகளுக்கும் வந்து காவல். அந்த கையில மலைக்கு 8 திக்கு பாலகர் என்று சொல்லி அவன் காவலுக்கு இருக்கணுமாம் அந்த மலை. உண்மையிலே அங்கே புதினம் என்னண்டா சுத்த வர எவ்வளவோ மலைகள் இருக்குது. நாங்கள் போக போக நிறைய மலைகள் பார்த்து கொண்டு போனோம். ஒரு மலையிலும் இப்படி இந்த கையில மலையிலே ஐஸ் படிஞ்சு கரையாம இருக்கிற மாதிரி இல்லை. அதுதான் உண்மையிலே அங்கே ஆக பெரிய புதினமா இருந்தது எனக்கு பார்க்கல. அது என்னண்டு இந்த மலையில இருக்கிற ஐஸ் மாத்திரம் இப்படியே வெள்ளி மலை மாதிரி இருக்குது. மற்ற மலைகள் எல்லாம் உண்மையா கருங்கல் மாதிரி பார்க்கறது பெருசாக ஒரு அழகா இல்லை. இது பார்க்க கண்கொள்ளா காட்சி மாதிரி நல்ல அருமையா இருந்தது. நான் கணக்க படங்கள் நான் பார்த்தேன், நான் யூடியூப்லும் பார்த்தேன், நான் இந்த பஞ்சத்திரமையான புத்தகத்திலும் பார்த்தேன். நான் அந்த பொன் மாதிரி வர இதெல்லாம் நாங்கள் போய் நிற்க அவ்வளோ பெரிய வெயில்கள் வராததுலேயே இன்னும் தெரியா அப்படி ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கல. உண்மையை சொல்கிறேன். அப்படி அந்த மலையை பொன் மலையை நாங்கள்
பார்க்கல. மற்றும்படி எல்லாம் நல்ல நல்ல இதா இருந்தது, நல்ல அமைதியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணினோம், நல்ல சந்தோஷமா. இவ்வளவுதான். வரைக்குள்ளேயும் கஷ்டப்பட்டோம் உண்மை. நான் இப்ப இந்த பஸ்ல போக அந்த பிற மாதிரி இருந்த ரோட்டு, நாங்க வரைக்க ரோட்டே இல்லை, அப்படியே முழுக்க தண்ணி அடிச்சு மண்ணரிப்பி நடந்து அங்காலும் இங்காலுமே நதி கங்கை ஆறு ஓடுற மாதிரி 2 சைடுக்குமே க்ரோஸ் பண்ணி கொண்டு நிற்கும். அப்ப வரைக்கும் உண்மை எங்களை கோச்சில் ஏற்றிக்கிறாம. கேக்குதா நான் சொல்றது? ஆமாம், கேக்குது. வரைக்குள்ள எங்களை கோச்சில் ஏற்றிக்கிறாம ட்ரக்கில் ஏற்றி கொண்டு வந்தவ சொன்ன பேர் கொஞ்சம் தூரம் நீங்க இதுல போயிட்டு இறங்கி கொஞ்சம் நடக்க வேணும், அங்கால உங்களுக்கு கூட கோச்சு வெயிட் பண்ணதுண்டு. அப்ப எங்களுக்கு தெரியாது இப்படி கஷ்டப்பட்டு போறோம்ண்டு. அதுல வரைக்குள்ள தான் அந்த தண்ணிக்குள்ளால நடக்க இயலாது. மேலுக்கு ஒரு பாலம் மாதிரி இருந்தது. அந்த பாலத்தை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னு தெரியல. அந்த நேரம் படம் எடுக்கிற மூலியல் முருதருக்கும் வரையில இந்த ரயில் தண்டவாளத்தின் ஒரு கம்பியை வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுதான் அகலம். அதுக்குள்ளால என்னண்டுமா நடக்கவே முடியாது. என்ன ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி போட்டினோம். நானும் இன்னொரு ஆளும் பெறமாட்டோட நின்று நாங்களா 75 வயது இயலாதண்டு. அப்ப நான் பேந்து மெல்ல தவண்டு உருண்டு எல்லாம் போனேன். அப்ப என்னச்சும் திருநாவுக்கரசர் இப்படித்தான் போயிருக்கிறார் போல அடக்க, அதுதான் தவண்டு போனேண்டு எங்களையும் அந்த அனுபவம் எடுக்க சொல்லி இருக்கண்டு. அப்படி தவண்டு தான் அந்த இடத்த நான் தாண்டி நான் வேண்டதையும் சொல்லி நாங்கள் பட்ட கஷ்டங்களையும் சொல்ல வேணும். ஆக புழுகி கொண்டிருக்க கூடாது. ஆனா எனக்கு முன்னுக்கு போனவையெல்லாம் 2 தரம் போனவா சொன்னா நாங்கள் முந்தி வந்து இப்படி கஷ்டப்படையில போனோம். இப்படியான பிரச்சனைகள் வரைக அடிச்சா ஹெலிகாப்டர் வரும், உடனே ஏற்றி கொண்டு அங்கால விட மாட்டேன். இந்த முறை 6 மணித்தியாலும் வெயிட் பண்ணு, 4 மணித்தியாலும் வெயிட் பண்ணுன்றதுல எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா போச்சுது. நன்றி. இனி கொஞ்சம் படங்கள் போடுவா தமா அம்மா, அதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இதை கேட்டதுக்கு நன்றி. இந்த படங்கள் போடைக்குள்ள நான் விளங்கப்படுத்துறேன். இது கைலாஷ் மேல தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கைலாஷ் மேல. மேலுக்கு இருக்கிற அந்த வெள்ளி அவ்வளவுதான் உண்மையில பாக்குறதுக்கு இதா இருக்கு. அந்த ஃபுல்லா கீழுக்கு நின்று நாங்க எடுத்ததுல படம் அப்படி இருக்குது. அடுத்த படத்தை போடுங்க. 6638 மீட்டர் உடையது. ஓகே, சரி. This one is a video. சொல்லுங்கம்மா. இது அந்த கங்கை ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஒரு காவலுக்கு நின்ற மாதிரி சிவபெருமான் நிற்கிறார். இதுவும் ஒரு நல்ல காட்சி. நேபாள் போர்டர்ல எடுத்தது இது. இந்த கங்கக்கரை காட்சி இந்த நல்ல சிவபெருமானோடைய பாக்கைகளை அவரே எங்களை நின்று வரவேற்கிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு அருமையான தரிசனம். இதுதான் அந்த நடக்க போறதுக்கு வலிக்கிற இடம். இது நான் நினைக்கிறேன். இது அந்த குதிரைகள் எல்லாம் ரெடியா இருக்குது ஆக்களை ஏற்றி கொண்டு போறதுக்கு. குதிரை என்னைக்கு நான் உண்மையில பயந்தேன்னா, நான் அது குதிரையே மனுஷர் நடக்கிற மாதிரியே மெல்லமா தான் நடந்து கொண்டு போகுது. அவர் பாகனம் பக்கத்துல நடந்து குதிரை அவரும் வருவார் பக்கத்துல. ஒரு கஷ்டமும் இல்லை. உண்மையில இயலாதவ வடிவ குதிரையில ஏறி போடலாம். நல்ல வடிவான சீட் எல்லாம் வச்சிருக்கு, பொம்பளையில ஏறி இருந்து போகலாம். இது அந்த ஜமதக்கில ஜமனை கும்பிட்டுட்டு வந்து பேந்து ஜமனிட்ட போய் அதுல ஒரு சின்ன கோயில் தான். அதில் கண்டுட்டு கற்பூரம் எல்லாம் கொளுத்திட்டு பேந்து இவர்கிட்டையும் வந்து கும்பிட்டுட்டு போயினோம். இவர் சிவன் இந்த ரூபத்துல தான் அந்த ஜமதக்கில் இருக்கிறார். அப்ப அவரையும் ஆசைக்கு படம் எடுத்து கொண்டு வந்தது. இதுதான் அந்த யமத கோயில். இதுக்குள்ளால போய் அதுல ஒரு கும்பிட்டுட்டு மற்ற பக்கத்தால வாசல் இறங்கி வந்து தட்சிணாமூர்த்தி மாரி சிவன் இருக்கிறார். இங்க பாருங்க, இதுலயாவே அந்த விழுந்து கும்பிட்டு போறது தெரியும். கொஞ்சம் பெருப்பிச்சா வடிவா தெரியும். அந்த பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து போறதும் அட்டாங்க நமஸ்காரமா போறதும் வடிவா தெரியும். இதுவும் ஒரு நல்ல தரிசனம். நல்ல இது. இவியலுக்கு பிறகுதான் நாங்க நடக்க வழிக்கிடுவோம். அவியல் விழுந்து கும்பிட்டு கொண்டு போவோம். இதுதான் அந்த அஸ்தபத்தன்ற இடம். அதுல நான் இருந்து மெடிடேஷன் செய்யறேன், இங்க இருந்து மெடிடேஷன் செய்யறேன், கையிலேயே பார்த்து கொண்டு. அச்சுமையான இடம். உண்மையில நல்ல சந்தோஷமா இருந்தது. நல்ல இடம். இதுகளெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சது எனக்கு மிக்க சந்தோஷம். இது ஒன்றும் எங்களோட லிஸ்ட்ல அவர் எழுதியல்ல. போய் அங்க போன உடனே தான் வசதிகள் வேற. இதுதான் மானசொருவர் வாவி. இதுதான் அந்த அமலாச்சின்ற விளக்கை விழுந்த இடம். அவையில் அப்ப இதுலதான் வந்து உமா
பார்வதி அம்மாவும் கையில சிவனும் வந்து நீராடி செல்லுறவியாம். இப்பவும் பார்க்கிறவியாம் வந்து தீவர்கள் எல்லாம் பருவங்கள்ல பார்க்கிறவியாம். நாங்க உண்மையில பார்க்கிறவின்னு சொல்லி சொல்லி எல்லாரும் சொல்லிச்சுனோம். இது இந்த சைனா போர்டரு கிட்ட நாங்க நிக்க அந்த நின்ற ஹோட்டல் கரையில எடுத்தது படம். சைனா இது. இதான் நாங்க தங்கின ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல நாங்க நின்ற நாங்க. இந்த லிங்க பைரவி கோயில் இதுதான். இது வந்து ஒரு இந்த மரம் பேரிந்து மரம் காயில் எல்லாம் குலைய நிறைய காய்ச்சிருந்தது. என்ன உள்ளுக்கு தான் கோயில். இது வெளியில கோயிலின் வெளிப்பக்கத்துல வச்சிருக்கணும். கோயில் உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு எல்லாம் படம் எடுக்க விடாயினம். பாருங்க இதுல என்ன மாதிரி பேரிந்து காயல் எல்லாம் குழப்ப கிடக்குதுண்டு. நல்லது. என்ன நல்ல இடம். உண்மையிலே அங்கே ஒரு ஆச்சரியம் இருந்தா நான் ஓடி போய் இருந்துடுவேன். அவ்வளோ அமைதியும் சந்தோஷம். இதுதான் அந்த சந்திரகிரி மலையில இருக்கிற கோயில். என்ன சந்திரகிரி மலையில இந்த கோயில் இருக்குது. ஒரு 50 சனம்தான், பெரிய ஆட்களே இல்லை. 50 சனம்தான். என்னண்டா அந்த கேபிள் காருக்கு காசு அப்படியெல்லாம் கட்டித்தான் வேணும். ஒரு 50 பேர் தான் இருந்தனம். அங்கே பெரிய சனம் இல்லை. இந்த இதை தான் படம் எடுத்து வாசிச்சு அந்த வரலாறை அறிஞ்சேன் நான். இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும்னு எனக்கு அதுவும் பாருங்க. என்ன மாதிரி அந்த மேலுக்கு இருக்குண்டு பிரமிட் வடிவில தான் அந்த கோபுரம் இருக்குது. அவையில் அந்த அங்கூர் இதுண்டு அந்த பசுபதிநாத் கோயில் எல்லா இடமும் பழைய அமைப்போடையே அப்படியே வச்சிருக்கிறோம். இந்த இப்பத்தியான் மாடலுக்கு ஒன்றும் மாற்றவே இல்லை. அதுதான் உண்மையிலே அங்கே அந்த எனர்ஜி இருக்கிறேன் ஒன்று நான் சொல்லாம விட்டுட்டேன். திரும்பி அந்த பசுபதிநாத்திலேயே போய் கும்பிட்டுட்டு போனோம். அதே மாதிரி திரும்பி வரவும் அங்கே போய் ஒரு பூசை கட்டி பசுபதிநாத்தை கும்பிட்டு கொண்டு வந்து இந்த அப்போ அது ஒரு ஆள் காட்டினார். அதுக்குள்ளே ஒரு இடம் இருக்கு போங்கொண்டு 527 லிங்கம். அந்த ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி அதுக்குள்ள போனா அந்த 527 லிங்கத்தையும் சுத்தி அந்த பாதியில் அவ போட்டிருக்கிற மாதிரி கும்பிட்டு தான் நாங்க வெளியில வரலாம். அப்படி இல்லையேண்டா நாங்க அவசரமா வரண்டா அந்த லிங்கங்களை கடந்துதான் வெளியில வரலாம். ஒரு தரம் அப்படி வர இனம் நல்லா. அதுவும் வரைக்க தான் எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சது. திரும்பியும் பசுபதிநாத்திலே கும்பிட்டு வந்தோம். நல்ல இது நல்ல தரிசனம் அது. நீங்க வேற படம் இருந்தா போடும். இது சந்திரகிரி மலைக்கு கேபிள் கார்ல போய் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு படம். அதுல அந்த ஒரு கேபிள் கார் வார மாதிரி இருந்தது. அப்ப இது வேற வீடியோ அது வீடியோ போலடா அங்கே இருக்குதோ. இதுதான் அந்த கேபிள் கார்ல போய் கொண்டிருக்கிறேன். இவர் தான் எங்களை கூட்டி கொண்டு போனவர். அந்த இதுல பாருங்க, நாங்கள் அந்த சந்திரகிரி மேலையில மேலுக்கு ஒரு இடத்துல இன்னொரு கொஞ்சம் தூரத்துக்கு உயரத்துக்கு ஏறினா அங்கே ஒரு அறை கட்டி வச்சிருக்கணும். அங்கே அந்த தொலைதூரம் பார்க்குற கருவி 2 பூட்டி இருந்தது. நாங்கள் அந்த கருவியால் $50 நேபாள் ரூபீஸ் கட்டிட்டு தான் பார்த்தோம். நாங்கள் தெரியுது அதில் ஒரு மேலே இமய மேலையாம், இந்த பதிவை தெரிகிற மேலே கையில மேலையாம். அப்போ நான் உண்மையாக நினச்சி கொண்டு வரேன் எல்லாம் பக்கத்துலானே இருக்குது. அப்போ இமய மேலையும் பார்க்கலாமண்டா அங்கே போய் நின்றா தான் சொல்லினோம். அது படத்துல பார்க்க அப்படி தெரியுது ஒழியாமா போகல. அது சரியான தூரம் ஹிமாலயாவும் இதுவும் என்று சொல்லிச்சுனேன். நாங்களும் கதை படிக்கல. ஹிமாலயாவில் உமாதேவியார் இருந்தா கையில மேலையில இருந்து சிவருமான் போய் உமாதேவியாரை கல்யாணம் செய்து கூட்டி கொண்டு வந்தாண்டா ஏதோ திண்ணவேலியும் நீர்வேலியும் மாரி நினைச்சேன் நான். அது இவ்வளவு தூரமாமன். இதுதான் அந்த சக்தி பீடம் என்று சொன்னேன். அந்த மூகேஸ்வரி கோயில், மூகேஸ்வரியின் அம்மாளாச்சின் ஆலயம். இதுவும் ஒரு சக்தி. இங்கதான் அந்த யோனி விழுந்தன்னு சொல்லி இந்த ஒரு ஆள் சொன்னவா. அது உங்களை கதைக்க வந்தவர ஆம்பளை என்றபடியா அவர் அதுகளை விளங்கப்படுத்த இல்லையாண்டு இங்கதான் அந்த இதுண்டு. இது பிரம்மபுத்திரா நதி. இது பிரம்மபுத்திரா நதி ஓடிக்கொண்டிருந்தது. இது நாங்க நின்ற ஹோட்டல் மேக்கூர். இதுவும் அந்த லிங்க பைரவி கோயில்ல முன்னுக்கு ஒரு இடத்துல ஏதோ அந்த நூல்கள் நெய்ந்து கட்டுறவையாமண்டு அதுல நின்று கட்டிட்டா இருந்த நாங்க கொஞ்ச நேரம் அதுல.
இது ஏர்போர்ட்ல கோச் வந்து நின்று எங்களை உண்மையை நல்ல மரியாதை கோச். நாங்கள் ஏர்போர்ட்டால் போகவே அங்கே உருத்ராட்சங்க மாலை நல்ல பெரிய பெரிய உருத்ராட்சங்க மாலையும் செவ்வந்தி மாலையும் வச்சு கொண்டு இருக்கணும் எங்களை போட்டு வரவேற்கிறதுக்கு. உண்மையாக சந்தோஷமா இருந்தது. கையிலக்கு காலடி வைக்க முன்னமே ஆண்டவனே எங்களுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. அருமையான ஒரு தரிசனம், அருமையான ட்ரிப். நான் முதல் சென்னைக்கு போகவே கபாலீஸ்வரர் கோயிலை முதல் கும்பிட்டுட்டு தான் எல்லா திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரைக்கும் கபாலீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் வந்தேன் நான். அதே மாதிரி இந்த முறையும் கைலாசி போய்க்கு எனக்கு இந்த பசுபதிநாத் போய்க்கும் வரைக்கும் கிடைச்சது பெரிய ஒரு பெரிய கிடைச்சது சந்தோஷம். இப்போ சில பிள்ளைகள் நெகட்டிவாக கதைக்கிறத அவங்களுக்கு இப்படி செகண்டுக்கு போயிலாம் போச்சு, தேர்ட்டுக்கு போயிலாம. நான் சொன்னேன் இது ஃபஸ்ட்டுக்காவது வந்தமேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த மலேசியா பிள்ளைக்கு அப்படி கூட வேற வழி இல்லாமல் கஷ்டப்படுறா. இது கிடைச்சதுகளை தான் சந்தோஷப்படுங்க. நான் உண்மையாக கவலைப்படையிலே அப்படி போயிலே இப்படி போயிலே அதே இது என்னன்னா எங்களுக்கு இந்த அளவு கிடைச்சதுக்கே நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேணும் என்ன என்று நல்ல சந்தோஷமா போயிட்டு வந்தேன். இதோட நான் முடிக்கிறேன். 5 நிமிஷம் கூடிட்டது. நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. வடிவா சொன்னீங்களம்மா, இது பார்க்கவில்லையே என்று ஏக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அதுதான் நிறைவாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். ஆனால் ஒன்று சொல்றேன், இதுவரை யாரும் கைலாய மலை உச்சியை ஏறியது இல்லை. பாவம் செய்யாதவர்களே ஏற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. கைலாய மலை தாமரை இதழ்கள் போல 6 மலைத்தொடர்களை கொண்டது, 4 முகங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இங்கு தங்கமும் விலை மதிப்பில்லா இரத்தின கற்களும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிவபெருமான் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இப்போது இந்த உரையை தந்த மீனாம்பிகை செல்வராஜா அவர்களை பாராட்டி ஒரு கைதட்டு 30 நிமிடங்கள் செய்கின்றோம். கைலாசனுக்கு கைலநிலையானுக்குத்தான் இந்த கைதட்டு. இப்போது முதலாவதாக அங்க செல்வியம்மா ஓடி இருந்துட்டா. சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் இப்போ வருமென்று காத்து கொண்டு இருந்தேன்னா, அம்மா நீங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்ப நாங்கள் ஸ்ரீகாந்தராஜா ஐயாவையும் அம்மாவையும் கேட்கணும். நாங்க எல்லாரும் போகணும் குரூப்பா கைலாசம் போகணுமென்று எதிர்பார்க்கிறேன், விரும்புறேன். நீங்க வயது குறைவென்றபடியால் நீங்க வயது குறைவு ஆனபடியால் நீங்கள் அனுமதிக்கப்படவில்லை. தேங்க்யூ வெரி மச். உண்மை ஏனண்டா எங்களை கூட்டி கொண்டு போனவரே இந்த முறை நாங்கள் பாவம் தவண்டு உண்டு போனதை பார்த்துட்டு சரியா கவலைப்பட்டவராம். தான் இனிமேல் 65 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை கூட்டி கொண்டு போய் வலிக்கிறது இல்லையம்மா. இந்த முறை நீங்கள் எல்லாம் இப்படி வந்தது எனக்கு சரியான கவலையா போச்சு. அந்த இடத்துல எனக்கு என்ன ஹெல்பர்ஸை தான் உங்களுக்கு பிடிச்சு விட முடிஞ்சதே ஒழிய என்னாலே ஒன்றும் செய்யலாம் போச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் ஒரு முறையும் இப்படி ஆக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட இல்லை. இல்லை கஷ்டப்பட்டா தான் நாங்கள் போய் கடவுளை காண வேணும். கடவுளை கண்டுட்டு வரைக்குள்ள எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாவம் இருந்திருக்கு. அதை கழிக்கத்தான் சிவபெருமான் எங்களுக்கு இப்படி எல்லாம் தந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டு வந்தோம். இந்த இதில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அந்த ஒரு தண்ணியை கடக்க நானும் கடைசியா ஒரு அளவுக்கு ஒரு ஆள் இந்த ஹெல்ப்போட அந்த பேல் உண்மையிலே இந்த சைனீஸ் அந்த மெஜிக்கு நடப்பி நம்ம ஒரு கயிறு கட்டிட்டு அப்படி ஒரு இரும்பு கம்பி தண்டவாளம் தான் இருந்தது. கீழுக்கு பார்க்காதங்க. என்ன அந்த கூட்டி கொண்டு போன சொன்னார். என்ன 2 கையும் ஒரு கைக்கு பிடிச்சு கொண்டு எனக்கு பின்னால நடந்து வாங்கோ, கீழுக்கு தண்ணியை பார்க்காதேங்கோண்டு அவர் நெடுக இப்படி செய்த வைக்கலாம் பழக்கம். அப்போ அப்படியே அவருக்கு பின்னால போட்டு நான் கை விட்டோன்னு எனக்கு கால் 2 கடன்னு நடுங்குது பயத்துல. அந்த தண்ணியும் அந்த பாலமும் தான் கையுக்கு நிற்கிது, கண்ணுக்கு நிற்கிது. அப்போ இதுகளெல்லாம் வந்து சொல்லத்தான் அவர் சொன்னார், இனிமேல் இப்படி 65 வயதுக்கு மேற்பட்டவையே நான் கூட்டி கொண்டு வலிக்கிட மாட்டேன், நான் புண்ணியம் சேர்க்க வலிக்கிட்டு கடைசியா பாவத்தை தான் சேர்த்துட்டேன் போலடாக்கு இந்த முறை உண்டு. ஆனா நான் அதை பற்றி கவலைப்படையில்லை. எனக்கு நல்ல சந்தோஷமா தான் இருந்தது கடவுள்கிட்ட போய். அப்படி
அம்மா ஒருத்தருக்கு எப்ப எழுதி வச்சிருக்கோம் அப்ப நடக்கும். ஓ வயது நடக்கு நடக்கு. வயது நீங்க ஒரு நம்பர். போகலாம், நீங்க வடிவே போகலாம். உண்மையிலே வயது ஒரு இன்றைக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணம் போட்டுட்டீங்க, இது உங்களுக்கு நிறைவேறும் கட்டாயம். என்ன அதான் இப்ப ஒவ்வொரு ஹெல்த் முக்கியம். ஹாப்பியா ஹெல்த்தியா இருந்தா போகலாம். என்ன டைம் எங்க இப்ப தியானத்துக்கே நான் இப்பதானே ரீசன்ட்லி வந்தேன். நான் இப்ப 5-6 மாதம் தானே வந்தது. அப்ப இவ்வளவு காலத்துக்கு எனக்கு தியானம் எடுக்கணும் செய்யணும் இருந்தான்னு இப்பதான் வந்திருக்கிறேன். எல்லாம் டைம் வேற நடக்கும். நல்ல சிறப்பா சொன்னீங்க. இது நல்ல அருமையா இருந்தது. கூட இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்களும் போய் வந்த போலையும் இருக்குது. நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. சந்தோஷமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி. நன்றி அம்மா, நன்றி. நானும் முடிக்கிறேன் இதோட. என்னண்டா தேங்க்யூ. இப்போது கைலாசமலை ஸ்பெஷலிஸ்ட் பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் வருகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். மீனாம்பி அம்மா அருமையாக போயிட்டு வந்திருக்கிறா. அவ அடுத்த முறையும் சொல்ல போறா. அவர் 2வது பாட் 3வது பாட் சொல்ல போறீங்களோ? இல்ல இல்ல, இவ்வளவு நாங்க கையில 2வது 3வது ஒன்றும் போக இல்லையே. எங்களை போல கவரி குண்டம் அதுகள் எல்லாம் நாங்க போய் பார்க்க இல்லையில்ல. நீங்க கேட்க இல்லையா? நான் சொன்னேன் தானே, அங்க எல்லாம் நேஸ் கொட்டி இருக்குன்னு. நாங்க இந்த ஹோட்டல்ல நிக்கி படம் எடுத்து 2 பிள்ளைகள் காட்டினதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட் போகல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் செய்த நாங்கள். அப்ப எங்களுக்கு அங்கால போறது இதுகள் ஒன்றும் கிடைக்கல. அங்கால ஒன்றும் போய் பார்க்க இல்லை நாங்கள். என்ன இதோடைய நீங்களும் கல்யாணி அம்மா உங்களோட வைஃபும் அந்த இதுகள் எல்லாம் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உங்களோட எல்லாம் கதைச்சிட்டு போனதும், உங்களோட புத்தகத்தை வாசிச்சுட்டு போனதும் நல்ல சந்தோஷமா நல்ல இதா இருந்தது. இவ்வளவு தான் இல்ல, 2nd 3rd ஒன்றும் இல்லை, இவ்வளவு தான். அப்ப நீங்கள் அந்த கட்மண்டுல பசுபதிநாத் கோயிலுக்கு போக ஒரு 500 சிவலிங்கத்தை தொட்டு கும்பிடுன்னு சொல்லி 527 சொல்லிச்சு. தொட்டு கும்பிட்டு வந்த நாங்கள். ஆனா எனக்கு அவர் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு வந்தவர் சொன்னார் 527. ஆனா உங்களை போல முத்திநாத் அதுகளுக்கு எல்லாம் நாங்க போகல. அதெல்லாம் வேற வேற இடம் என்று சொன்னார். எங்களை கூட்டி கொண்டு போனவர் பிளைட்ல போகணும், ஹெலிகாப்டர்ல ஒரு 3 hours. அப்ப அவர் அப்படித்தான் சொன்னார். அப்ப நாங்க முத்திநாத் போகல. மிகவும் சந்தோஷமாமா. முதல் ரவுண்ட் ஒரு ஆள் 17 கிலோமீட்டர் என்றார், ஒரு ஆள் 12 கிலோமீட்டர் என்றார் முதல் போறது. மற்ற 2வது ரவுண்ட் ஏதோ 22 கிலோமீட்டர், மற்றது 7 கிலோமீட்டர். நீனா 3வது படிவே தெரியும். ஒரு ஜக்கெட் தந்தவ, அந்த ஜக்கெட்டை போட்டு நீங்க ஒரு படம் எடுத்து எங்களுக்கு காட்ட இல்லை. அப்படி ஒரு ஜக்கெட் நாங்க எங்கிட்ட ஜக்கெட் எல்லாம் போட்டு கொண்டு போனாங்க. ஒரு டிராவலிங் பேக் தான் தந்தவ. எங்கட உடுப்புகளை சூகேஸுக்குள்ளால எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு கொண்டு சொல்லி இங்க கட்மெண்ட்ல இருந்து. ஆனா எங்களுக்கு ஜக்கெட் ஒன்றும் தெரியலையே. எங்கட ஜக்கெட் எல்லாம் நாங்க பாவிச்ச நாங்க. கட்மண்டுல 2-3 பெரிய ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாண்டர்டா செய்யற அலுவலை செய்வாங்க. நீங்க அந்த குதிரை அரேஞ்ச் பண்றது குதிரையில போறதுக்கு இல்லை, உங்களோட சேஃப்டிக்கு. அப்படி நடந்து கொண்டு போக நீங்க போக முடியல. அப்படி நடந்து கொண்டு போக ஏதேனும் ஒரு அசம்பாவிதமானது வயிறு பீங்கி நடக்கலாம் போயிட்டா குதிரையில போட்டு சேஃப் பிளேஸ்ல கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல கொண்டு வருவாங்க. அப்படியும் திருப்பி எல்லாம் ஆக்களை கொண்டு வந்தவ குதிரையில எல்லாம் நாங்க பார்த்து நாங்கள். குரூப்ல யாரேன்னு இந்த 52 கிலோமீட்டர் நடந்திருக்கு. ஒரு தரம் விட இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு தரம் 2nd ரவுண்டுக்கு விட இல்ல, க்ளோஸ் பண்ணிருந்தேன். எங்கட குரூப்ல 30 பேர் 60 பேர் எல்லாம் இந்த ஆந்திராக்காரர் எல்லாம் வந்தவ. அவைகள் ஒரு தரம் 2nd ரவுண்ட் 3rd ரவுண்டுக்கு விடவே இல்லை. அவ்வளவு சினவு கொட்டிட்டு தான் கொஞ்சம் இந்த ராங் சீசனா போச்சு. குதிரையே சில பேர் கொண்டரே இல்லையா, குதிரைகள் எல்லாம் குறைவு என்று கேட்க சினோ கொட்டினா அவங்க கொண்டரா. ஜூலை ஆகஸ்ட் தான் இந்த சரியான நேரம். 20,000 ஆக்கள் பலம் பெறுவினோம். 20,000 ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் ஆக்கள் போய் வர்றது. அது சரியான பிசினஸ் அவைக்கு.
நாங்க போய்க்க குறைவுதான். ஆனாலும் விடிய ஒவ்வொரு நாளும் விடிய ஒளிம்பி அரகர மகாதேவாண்டு கொட்டல்ல போடுற சத்தமே உண்மையிலே அந்த கைலாசுக்கு போன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குரூப்பும் வெளிக்கிட்டு போய்க்கு. நீங்க தர்சன்ல நின்று வடிவா பார்த்திருக்கிறீங்க. ஓ அது தர்சன்ல இந்த படிக மாலை தந்தவியோ படிக மாலை வேண்டின ஒரிஜினல் படிக மாலை நானும் வேண்டினா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் வேண்டியது சொல்லிவிட்டவே என்ன கொடுத்தேன். நல்ல நல்ல மாலை. பசுபதிநாதத்துல உருத்திரச்ச மாலை தந்தவையும் கோயிலே 2 தரம் போகேக்கே தந்தவ, திரும்பி வந்து அபிஷேகம் செய்து போட்டு வரைக்கும் தந்தவ. நல்ல அருமையாக நீ போட்டு வந்திருக்கிறீங்க. நல்ல சந்தோஷம், நல்ல திருப்தி. எனக்கு 2-3 அறையிலேண்டது எனக்கு பெரிய குறையா தெரியல. எனக்கு சரியான இந்த அஷ்டபேட் எல்லாம் கனகாலம் பூட்டி இருந்ததாம். இந்த முறை திறந்திருந்து அதுல போய் நந்தி மேல கையில மேலே எல்லாம் படிவேன்னு பார்த்து எல்லாம் நல்ல திருப்தியா இருந்தது. எனக்கு நல்ல சந்தோஷம். அப்ப நீங்கள் அந்த யம தர்மராஜன் கோவில் வரைக்கும் போயிருக்கிறீங்க? இல்ல, கோயில் வரைக்கும் போய் அப்படியே அந்த குதிரைகளுக்கு பின்னால போய் ஒரு ரவுண்ட் செய்துட்டோம். செகண்டும் தேர்டும் போகலையே ஒழிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செய்துட்டோம். ஒரு 6-7 மணிக்காலம் எடுத்தது. அதுக்கு அந்த வெட் பேட்சா வரும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களே? அதுக்கு போனாங்க. அதெல்லாம் பார்த்தேன். அந்த குகை, அந்த மலையரப்பா அந்த குகை, அதுகள் எல்லாம் பார்த்து வந்தேன். அப்ப அந்த ரெட் பேட்சா வந்தத படம் எதுவும் எடுத்துக்கிறீங்களோ? நான் அதுதானே பிள்ளை விட்டுட்டேன். வந்தவியலும் எல்லாரும் டெலிபோன்களை ஒரு தரம் தொடையில் எல்லாரும் இதுல எல்லாம் நாங்க பொம்பளைகள் தானே, ஆம்பளைகள் இல்ல. பருவம் அண்டு போனீங்களோ? அண்டைக்கு இல்ல, 6ஆம் தேதி பருவம், நாங்க 9ஆம் தேதி தானே போனாங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டம். பருவம் முடிஞ்சது. எனவே பரவாயில்ல, நீங்கள் போட்டு வந்திருக்கீர்கள். உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். எங்களோட வந்த ஒரு ஆள் 3ஆம் தரம் வந்தா, அப்படி சிலவுல 2ஆம் தரம் 3ஆம் தரம் போறோமோ தெரியாது. போயிருந்தான், நீங்க போகலாம் இன்னும். அதான் சொல்றேன். விட்ட வேலை. உங்களுக்கு நன்றி. மானசொருவர் ரிவர்ல நீங்கள் தீர்த்தமாடினீங்களோ? தீர்த்தமாடி நல்ல தீர்த்தம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த நான். அதெல்லாம் வடிவே எல்லாம் செய்த நாங்கள். அதே பெரிய புண்ணியம். நல்லது, நன்றி அக்காக்கு நன்றி. 2 பேரும் எனக்கு எவ்வளவோ புத்திமதிகள் சொல்லி எவ்வளவு ஹெல்ப் பண்ணி விட்ட நீங்க. நன்றி நன்றி நன்றி. மானசொருவர் தீர்த்தம் எங்களுக்கு கொண்டு வந்து அன்றைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. எல்லாரும் குடிச்சு அந்த பலனை பெற்றுக்கொண்டோம். அது தமிழந்தி அம்மாக்கு தான் அந்த பலன். ஏனண்டா அவாதான் அதை அந்த மூளைய பாவிச்சு எல்லாருக்கும் கொடுத்தவா. நானும் அவாட்ட கொடுத்துட்டு நான் இந்த பொறுப்பு முடிஞ்சதுன்னு நின்றுட்டேன். அவாதான் அதை அந்த மூளைய பாவிச்சு எல்லாருக்கும் தான் பெற்ற இன்பம் பெருகை வையம் என்று செய்தவா. அம்மன் குளம் தீர்த்தம் என்று கொடுப்பாங்க. அம்மன் வசித்த இடம். அந்த கௌரி குண்ட தீர்த்தம் கொடுக்குறவையா? அது கிடைக்கல. சரி, பரவாயில்லை. இது கௌரி குண்டு தீர்த்தமும் சரிதான், மானசரோவர் தீர்த்தமும் எல்லாம் உண்டுதான். அந்த ராவணன் அதுகள் எல்லாம் பார்த்த நாங்கள். இன்னும் 6 பேர் வெயிட் பண்ணி. அடுத்து எங்கள் அருந்ததி சகோதரியை கூப்பிடுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி மீனாம்பி அம்மா. மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். நீங்கள் தந்த கைலாய கல்லு, அந்த இதுவும் அந்த சாமி ரூமில் வச்சிருக்கிற தீர்த்தம் எல்லாம் மிக்க நன்றி. நீங்கள் எல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கள். நாங்கள் தியானத்தில் தான் பார்க்க போகிறோம். அது சுகம் எனக்கு காட்டினது. ஆனால் நான் தான் அது ஒரு நேர பார்க்க வேணும் என்று ஒரு ஆசையில வெளிக்கிட்டேன். நான் தீபத்தெல்லாம் நான் உண்மையிலே 21ஆம் நாள் இந்த தியானத்துல கண்ட காட்சிய எனக்கு அப்பவே ஒரு எண்ணம் வந்துட்டு, இதை போய் ஒருக்கா பார்க்க வேணும். உண்மையில நேரா போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்க போனதால எங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் தானே. நீங்க தியானத்துல இருக்கிறாக்களுக்கும் உங்களோட புண்ணியம் எங்களுக்கும் வந்து சேரும் என்று கூறி நிச்சயமா வந்து சேரும். நன்றி அம்மா. நன்றி அம்மா. சுகேந்திரா அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மீனாம்பிகை அம்மா, நாங்க கைலாயத்துக்கு உங்களோடய இப்ப போயிட்டு வந்துட்டோம். அது இப்ப தீர்த்தமும் குடிச்சிட்டோம். இப்ப தமயந்தி அம்மா எங்களுக்கும் தந்து விட்டா.
மிக்க நன்றி அம்மா. நீங்கள் போனது எங்களுக்கு போய் வந்த மாதிரி இருக்குது. என்றபடியா உண்மையில உங்களுக்கு நீங்க நாங்கள் எல்லாரும் தியானத்துல பாப்பீங்க, நிச்சயமா பாப்பீங்க. எனக்கு உண்மையா கிடைச்சது அந்த தரிசனம். ஆனா எனக்கு அண்டு தொடக்கம் ஒரு ஆசை, இது எந்த மலை எந்த அருவி என்று பார்க்கணும் என்று. திருவண்ணாமலை போய் பார்த்தேன், அங்க இல்லை. அப்ப எனக்கு கிரிஜாமா சொன்னவா, நீங்க இங்கதான் போயிருக்கிறீங்க, டிபெட் சைட்டுக்கு போயிருக்கிறீங்கன்னு சொன்னவா. அதே மாதிரி நான் இப்ப இந்தியன் சைட்டுக்கு போகாம நான் இமயமலையைத்தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் இமயமலைக்கு போயிருந்தா உண்மையில நான் கண்ட காட்சிகள் கண்டிருக்க மாட்டேன். நான் கண்டதெல்லாம் நேர என்ன இறைவன் கூப்பிட்டு காட்டிட்டான். எனக்கு அதே பெரிய ஒரு சந்தோஷமும் திருப்தியும். என்ன நீங்கள் பார்ப்பீங்க, கட்டாயம் நிச்சயமா பார்ப்பீங்க மெடிடேஷன்ல இந்த இடமெல்லாம் உங்களுக்கு குறிப்பிடப்பண்டு விளங்கும். உண்மையில இந்த படங்களை பார்த்தபடியா உண்மையில உங்களோட மெடிடேஷன்ல என்ன தரிசனம் கண்டீங்கன்றதை உடனே உங்களுக்கு விளங்கும். நன்றி அம்மா. நன்றி 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 சுகேந்திரா அம்மா. காங்கு கணேசன் ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் திருநாவுக்கரசருக்கு கிடையாத கிடைப்பே உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஏண்டா திருநாவுக்கரசர் 81 வயதிலே தமிழ்நாட்டில் இருந்து திருக்காலஸ்திக்கு போய், அவர் அந்த காலத்தில் நடந்துதான் போயிருப்பார். நடந்து 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 அவரால் அந்த கைலாயத்தை எட்டவே முடியவில்லை. அப்ப சிவபெருமானே வந்து 81 வயது கிழவனிட்ட சொன்னார், நீ இவ்வளவு கஷ்டப்படாத, நீ திரும்பி போ என்று சொல்லவில்லை, நீ இங்க நின்றுகொள், உனக்கு கைலாய காட்சியை நான் கொண்டு வந்து காட்டுகிறேன் என்று கூறினார். சிவபெருமான் கூறும் பொழுது அதுல எங்கே போய் முடிந்தது என்றால் உங்களுக்கு தெரியும், திருவையாறு என்ற ஒரு கோயில் உள்ளது. திருவையாறு சங்கீத கச்சேரி நடக்கிற இடத்துல திருவையாறு என்று ஐயாறு என்று கோயில் உள்ளது. அந்த 5 ஆறுகள் ஓடுகிற இடத்திலே அந்த கோயில் அமைந்துள்ளபடியா ஐயாறு, திருவையாறு என்று பெயர் வந்தது. அந்த கோவிலிலே இறைவன் வந்து கைலாய காட்சியை காட்டினார். அதற்கு பாடப்பட்ட தேவாரம் தான் மாதற்புற கன்னியானை மலையான் மகளுடன் பாடி என்று இறுதியிலை அவர் அந்த கைலாய காட்சியை கண்டவுடனே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். அப்ப நீங்கள் இவ்வளவு எல்லாம் மேலே போய் பார்த்த காட்சியை திருநாவுக்கரசர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே திருவையாறில் பார்த்து மகிழ்ந்தார். எனினும் உங்களது முயற்சி அவரை விட மேலானது என்று கூறி நான் உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி காங்கு கணேசன் ஐயா. பவானி அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். என்று அம்மா மீனாம்பியா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை ஆற்றினா, அது எனக்கு நல்லா பிடித்து கொண்டு அந்த இதுகளுக்கெல்லாம் போய் உள்ள எல்லா கோயில்களையும் காட்டி எங்களுக்கு அங்கே நாங்கள் போன மாதிரியான ஒரு உணர்வை சொன்னீர்கள். அது எனக்கு மிகவும் மிகவும் நன்றியாக இருந்ததம்மா. நீங்கள் இப்படியான விஷயங்களுக்கு போனதை விட்டு எனக்கு மிகவும் சந்தோஷம். நன்றி அம்மா. நாங்க மீண்டும் வேறு இடத்துக்கு போகுமாறு வேண்டிக் கொண்டு விடப்படுறேன். நன்றி 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 பவானி அம்மா. டாக்டர் கமலா அருணாச்சலம், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அம்மா மீனாம்பி அம்மா, எங்களையும் கைலமலைக்கு கூட்டி கொண்டு போயிட்டீங்கள். கற்பனையிலேயே நான் கைலமலையை கண்டுட்டேன். அவ்வளவு எனக்கு போதும். அங்க போய் வாரதுக்கு எனக்கு தெம்பில்லை. இப்படி இப்படி பாக்குறதால கற்பனை பண்ணியே எல்லா ஊர்களுக்கும் போய் வந்ததுக்கு சரியா இருக்கும். நன்றி. நல்ல அழகாக எல்லா டீட்டெயில்ஸையும் மகளுக்கு சொல்லி காட்டினீங்கள். கஷ்டங்களும் இருக்கும், ஆனாலும் கஷ்டங்களை எல்லாம் படம் எடுக்க இல்ல, நல்லதுகளை தான் படம் எடுத்தது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டோக்கள் எடுத்திருக்கலாம் விளக்காம சொல்லுறதுக்கு. அந்த அங்க போன உடனே அந்த மூளை வேலை செய்யல. அங்க பார்க்கணும் ஒளிஞ்சு கையில மலையானுண்டு அப்படி அந்த ஒரு பக்தி பரவசமா இருந்தது ஒழிய இந்த படங்கள் எடுக்கணும், திருப்பி இங்க வந்து கதைக்கணும், திருப்பி வருவமோன்னு கூட தெரியா. உண்மையில என்னோட வந்தவரால் தன்னை இதுகளெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தவா பிள்ளைகளுக்கு தான். நீ திரும்பி வாரனோ தெரியாண்டு ஒரு 75 வயது அம்மா வந்தவா. அப்படியான
போன கட்டம் தான் உண்மையா அங்க போனோன்னு எனக்குமே இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பயப்படுத்திட்டுனா இனி எனக்கு பெர்மிஷன் தராயினம். என்னண்டா என்னுடைய காலம் அங்க போக அந்த நேபாள் பிரச்சனை வந்ததுல மகன் சரியா பயந்துட்டார். சொந்தக்காரர் எல்லாரும் மகனை பேசி இருக்கிறாரு. என்ன அப்பா போனோடனே அம்மா பெரிய சுமையா போனாவோ, இப்படி எல்லாம் கையில அனுப்பி விட்டுட்டு இருக்கிறீங்கள், அவ வாராவோ தெரியாதா, அப்படி இப்படியாண்டு. அப்ப வந்த உடனே மகன் சொல்லிட்டார், அம்மா அப்பா இல்லையண்டு எல்லாம் கேட்க ஓமண்டுட்டேன். இனி மாத்திரம் தயவு செய்து இப்படியான விஷயங்கள் என்ன கேட்காதீங்கோ, நான் ஓமண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் 5 வருஷம் விசா எடுத்து தந்ததான் பிள்ளை உங்களுக்கு இந்தியாவுக்குண்டு. நான் சொன்னேன், இதுக்கு எனக்கு இந்தியா விசா, இதுக்கு நேபாள் விசாவும் சீனா விசாவும் தான் தேவை, இந்தியா விசா எனக்கு தேவையில்லைன்னு. பாருங்க வாய்க்கு மாத்திரம் குறைவில்லை, நான் இனி விடவே மாட்டேன் ஒரு இடம் என்று சொன்னார். ஆனா நானும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவு திருப்தி. கையில மில்லியை விட இனி பெருசா பார்க்க எனக்கு அதுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அப்படி மனம் திருப்தி ஆயிட்டது. நல்ல இனி நான் ஒரு இடம் வெளிக்கிட மாட்டேன் என்றுதான் நினைக்கே நான் சொல்லிட்டேன். மனம் இனி அடங்க வேணும், இதுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. நீங்கள் 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 சாதிச்சிட்டீங்கள். இது பெரிய ஒரு சாதனை. போயின நிறைய ஜனங்கள் போயினம். என்ன கைல மேலைய பற்றி நான் இன்னும் ஒரு கட்டுரை வாய்ச்சு நான். ஆனா நீங்கள் இப்ப சொன்ன பிறகு என்னமொருக்கா வாசித்தா எல்லாம் விளங்கும் போல இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ராமேஸ்வரத்துக்கு போகணும்ட்டு. ராமேஸ்வரம் கைகூடுமென்று நினைக்கிறேன். பாப்பா ராமேஸ்வரம் போங்க, அங்கேயும் போய் 21 தீர்த்தம் இருக்கு, அதுல குளிக்கலாம். நான் அதெல்லாம் போன வருஷம் போயிட்டு வந்துட்டேன். போன வருஷம் இல்லை, 23 போனான். ராமேஸ்வரம், சிதம்பரம் அதெல்லாம். 24 காசி போய் சாயி, காசி, புத்தகாயா, ராமத்தி அந்த இப்ப கட்டின கோயில், அயோத்தி அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இனி போக மாட்டேன். ஒரு இடம் வெளிக்கிட ஆசைப்படையில காணும். கையில தான் இந்த கடைசி லிஸ்ட். உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தான் தர வேணும். கையில மேலதான். ராவணனே உலகத்தில பெரியது கையிலேண்டுதானா, கையில மேலேயே தூக்கி தந்த பிலன் சிவம்பு கொடுத்த வரம் சரியோண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தவர். அப்ப எனக்கும் இந்த கையில தான் பெருசு, இனி இதை விட நான் போய் பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லைன்னு மனம் ஒரு திருப்தி ஆயிட்டுது. மனம் துணிஞ்சால் எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். வயது ஒரு கணக்கே இல்லை என்ன பொறுத்த மட்டுக்கு. நான் அதைத்தான் சொல்லுவேன். நன்றி, சந்தோஷம். அங்க கௌரராஜ், நீங்கள் தான் கடைசியா கை போட்டது. இனி கைகள் வேண்டாம், உங்களோட நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஸ்ரீகந்தராஜாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Can't hear you. ஒன்றுமே கேட்கல. சிறப்பாக பேசியிருந்தீர்கள். Yeah. சிறப்பான பேச்சு. நீங்க வந்து நான் நோட் பண்ண உங்களை நீங்க போயக்கே மேலேக்கே நல்ல சந்தோஷமா உங்களுக்கு ஒரு கரைச்சல் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. சில பேர் வந்து இந்த ஸ்லோனுக்கு போட்டு வந்த பிறகு 1 கிழமை 2 கிழமை என்னவோ அடிச்சு போட்ட மாதிரி இங்க வரவே மாட்டினோம், தண்டபாட்டு இருப்பினோம். நீங்க வந்து என்ன போட்டு வந்த உடனேயே எல்லா இடம் திரிந்து தீர்த்தத்தை எல்லாம் கொடுத்து நல்ல வடிவாக செய்திருந்தீங்க. உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா நீங்க அந்த டயர்டா ஒன்றும் பரையில்லை உங்களுக்கு. என்ன அந்த சில பேர் வந்து டயர்டா இருப்பின மக்கள். அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். தங்கடைய அக்கா போட்டு வந்து 1 கிழமையா அறைய பூட்டி கொண்டு படுத்திருந்தவா. அப்ப கைலாயத்தால வந்துட்டா, வாட்ட போய் ஆசி வேண்டும் என்று போக கதவை திறந்து உடனே விபூதி சரியை கொடுத்துட்டு போய் படுத்துட்டா என்று நான் அங்க இருந்து யோசிச்சு கொண்டு வந்தேன். 16ஆம் தேதி வாரன், 20ஆம் தேதி இந்த மலேசியா ரிஷிகளின் ப்ரோக்ராமுக்கு வர கடவுளை விட்டுடணும் என்று. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, நான் அடுத்த நாளே ஓகே. ஏன்னா நீங்க அந்த தியானம் எல்லாம் ஒழுங்கா ஜென்யூனா செய்யறபடியா உங்களுக்கு அந்த இதுகள் எல்லாம் தியானம் செய்யாமத்தானே எல்லாரும் போயிருக்கணும். அந்த அதிகமான நகல் நோட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட சந்தவே அவையிலே காணே இல்லையே. இங்க கூப்பிட்டு அவங்களோட பேச்சுக்கு பேச வேற சொல்லி கேட்ட நீங்களோ? அவியல் எல்லாம் ஒரு ஆள் எல்லாம் உண்மையா மலை ஏறினவா, யோகா எல்லாம் செய்கிறவாவாம். ஆனா அவ கூட இரவில சுவாசிக்க கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் டாக்டர் ஆகும், மகளும் மருமகனும் அவைக்கெல்லாம் அடிச்சு அவியலையெல்லாம் பயப்படுத்தி இருக்கிறா. உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு நாளும் அப்படி ஒரு கஷ்டமும் வரவே இல்லை. உங்களோட கைலாயத்துக்கு போனாக்கள் ஒரு காணையில அவியலுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படி கதைச்சு பார்த்தேன்னா அவியலுக்கு இது இல்லை. நான் சொன்னேன் இதை இனியாவது வந்து இதுகளை பழகுங்கொண்டு. ஓகே, நன்றி. இப்ப நான் அறிவித்தலுக்கு போன்றேன்.
நாளைக்கு காலமே வழக்கம் போல 8:45க்கு நாங்கள் மெடிடேஷனை தொடங்குகின்றோம். அதன் பிறகு இப்போ 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ், கதிரையில் இருந்தவாறே எக்ஸசைஸ் இருக்கிறது. இந்த 10 மணிக்கு ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் மெமரி ஆஃப், அதாவது இந்த அண்மையில் நடக்கின்ற ஓர்கள், வயலன்ஸ், பலவிதமான இதுகளுக்கு பலர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அவை நினைவு கூறும் முகமாக 1 மணித்தியாலத்துக்கு 15 நிமிஷம் சைலன்ஸ், மியூசிக் மெடிடேஷன், அதே போல ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்ய இருக்கின்றோம். நாளைக்கு 10 மணிக்கு தொடக்கம் 11 மணி மட்டும் எங்களோட ஜூமில். தயவு செய்து முடியுமானவர்கள் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா பலர் எங்களை விட எல்லாரும் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அண்மையில் கூட அந்த கரூரில் கூட இளம் 42 பேர் செத்துருக்கிறார்கள். என்ன தேவையில்லாமல் என்ன ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் அப்படி அந்த இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூற வேணும். அவர்களுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த ஓரில் நேற்று மான்செஸ்டர் அப்படி இப்படி எல்லாம் வீணா எல்லாம் செத்துருக்கிறார்கள். அவளை நினைவு கூறுறதுக்கு நாளை 10 மணிக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் அவையில நினைத்து, இந்த 11 மணிக்கு ரேணுபாலாவுடைய பேச்சு, குற்ற உணர்ச்சியின்றி ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்தல். இந்த 8 மணிக்கு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி. இந்த ஃப்ரைடேயும் யோகா நிகழ்ச்சி 9 மணிக்கு. இந்த 11 மணிக்கு மறு பிறப்பு பற்றி முனைவர் கௌரிராஜுடைய பேச்சு. இந்த நாளைக்கு அதாவது ஃப்ரைடே 9:30 மணிக்கு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவின் ஆதரவில் தீபாவளி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் நீங்கள் தீபாவளி நிகழ்ச்சியாக வேண்டிய ரேடியோவில் ஒளிபரப்பும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சதோ அதை போட்டால் ஆர்ஜே விஜயலட்சுமி அந்த பாட்டை போட்டு ரேடியோவில் ஒரு கிழமைக்கு அதில் அந்த ரேடியோவில் போடுவா. நீங்கள் தயவு செய்து, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு உங்களுக்கு எந்த பாட்டு விருப்பமான பாட்டோ அதை சொன்னீங்கன்னா அதை போடுவா. தீபாவளி பாட்டு மாத்திரமில்லை, எந்த பாட்டையும் நீங்கள் சொல்லலாம் என்று கூறி என்னுடைய கருத்தையும் என்னுடைய அறிவித்தலையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மீனாம்பி அம்மா திருக்கலாயத்துக்கு போனது மாத்திரமில்லை, நல்ல படங்களையும் காட்டி பட்ட நன்மைகள் கஷ்டங்கள் அழகாக கூறினார். அது பார்க்கும் பொழுது நன்றாக இருந்தது. இதுக்கு முன்பும் நேரடியாக கைலாயத்துக்கு போனவர்கள் நமக்கு பேசினது 2 முறை பார்த்திருக்கின்றேன். ஒன்று டாக்டர் அம்பிகாபதி, இன்னொரு லேடி டாக்டர், மற்றது கைலை நாகநாத சிவகுருக்கள் அனுபவத்தை கூறினார்கள். இன்று நீங்கள் இந்த படங்கள் காட்டினது அவர்கள் காட்டவில்லை, சில நேரம் காட்டியிருப்பார்கள். அதைவிட என்னுடைய இளம் மனிதர்கள் புகை தணிக்கலாம், ஆனால் மனத்தை நாம் ஒருமைப்படுத்தி திருக்கைலாயத்தை நினைத்தால் அங்கே போய் தரிசிக்கின்ற நன்மை கிடைக்கும் என்று பெரியோர்கள் கருதுகிறார்கள். அத்துடன் யோகர் சுவாமி கூறியிருக்கிறார், காசிக்கு வந்தேன், அங்கேயும் மனிதர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு போலான் இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் காசிக்கு போக தேவையில்லை, நீங்கள் ஒழுங்காக யாழ்ப்பாணத்தில் இருங்கள் என்று கூறுகிறார். அதுபோலவே நாம் ஒழுங்காக இந்த இருக்கிற பொழுது எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் தவிர்த்து மற்றது தியானம் செய்வது நன்று. அதில் உண்மையான தியானம் மூச்சு பயிற்சி கூட என்று அறிந்திருக்கின்றேன். பல ஞானிகள், எனக்கு தெரிந்த பலர் ஜீவசமாதி அடைந்தவர்கள் திருக்கைலாயம் போகவில்லை, ஆனால் சிவனை வழிபட்டிருக்கிறார்கள். கூறிக்கொண்டு வருகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி.
பிரபா மாஸ்டர் chat பாக்ஸ்லயும் இருக்கு, நோட் பண்ணி வைங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமை அம்மா. ஒரு பயண கட்டுரை போல அழகாக தொகுத்து சொன்னீர்கள். மிகவும் அருமை. காலார நடந்து கண்ணார கண்டு மனதார வாழ்த்தி மனதார நினைந்து வாயார வாழ்த்தி வழிபாடு செய்வோம் என்பதைப் போல அனைத்தையும் உங்கள் வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள் புகைப்படங்களும் எங்களுக்கு அருமையாக இருந்தது. நேரில் சென்று வந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் அருமையாக தொகுத்து சொன்னீர்கள். நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி கௌரவராஜ் அம்மா. சுரேந்திரா சாட் பாக்ஸ் இருக்க வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? நிட்டுறியா? அனைவருக்கும் வணக்கம். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். இதுல டாக்டர் சிவச்சந்திரிகா போட்டிருக்கிறா. சிறப்பு அம்மா, மீண்டும் வாருங்கள், இன்னும் தாருங்கள், நன்றி அம்மா. சாந்தினி செல்வரட்னம், அருமையாக கைலமலைக்கு போனதை சொன்னீர்கள், நன்றி நன்றி. கலா மகாலிங்கம், தேங்க்ஸ், யோர் எக்ஸலன்ட் ஸ்பீச், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. பரிமலா நாகேந்திரன், மிகவும் சிறப்பு அம்மா, உங்களது கைலை மலை அனுபவம். அஹிம்சிகா ஜெனிவா, துணிவே துணை, அருமை மீனாம்பிகை அம்மா, நன்றி. ஞானா யோகராஜா, தேங்க்யூ மீனாம்பிகை ஃபார் யோர் எக்ஸலன்ட் ஸ்பீச். இத்துடன் chat பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திரா.